மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொய்கை பீம்ராவ் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 முக்கிய அடிப்படை பிரச்சனைகள். அந்த 5 அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இந்த காணொளியில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீம்ராவ் நகர் பகுதியில் மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய, அதாவது குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பைப் லைன் ஒரு ட்ரைனேஜில் ரன் பண்ணியிருக்கிறாங்க. பல முறை மக்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை அங்கே என்னவென்று பார்த்தோம்னா, அந்த ட்ரைனேஜ் வாட்டர் அந்த பைப்லைனில் கலந்து மக்கள் விநியோகக்கூடிய குடிநீரில் துர்நாற்றம் வீசுது. இதை மாற்றி அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பைப்லைன் பார்த்திங்கன்னா மண்ணில் பள்ளம் தோண்டி தான் பதிப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜில் பைப் லைன் அமைச்ச இந்த வில்லேஜ் விஞ்ஞானி யாருன்னா, அதாவது நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை. நம்ம எப்படி இந்த பணியை செய்தாலும் நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம். இப்போ அந்த வில்லேஜ் விஞ்ஞானி அவ்வளோ தைரியமா? அந்த தைரியத்தில் தான் மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய குடிநீரை கழிவுநீர் கலந்து வருது, இதனால் பல தொற்று நோய்கள் வரலாம், இது எப்படி மக்கள் பயன்படுத்துவாங்க என்ற அடிப்படை தெளிவு கூட இல்லை. அதனால தான் அந்த பைப்லைனை ட்ரைனேஜிலே அமைத்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை மாற்றி அமைத்திருக்கலாம். எப்போ? சில மாதங்களுக்கு முன்னாடி 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பைப்லைன் பக்கத்துலேயே புதியதாக ஒரு சாலை அமைக்கிறாங்க. புதியதாக ஒரு சாலை நமக்கு நாமே திட்டத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய காங்கிரீட் சாலை அந்த பைப்லைன் பக்கத்துலேயே அமைக்கிறாங்க. அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, என்னென்னு ஐயா இங்கே சாலையை அமைக்கிறீங்களே, இந்த பைப்லைன் ட்ரைனேஜுக்குள்ளே போகுது, எப்போ பார்த்தாலும் கழிவு நீரெல்லாம் கலந்து எங்களுக்கு ஒரே நாத்தடிக்குது, இந்த தண்ணியை பயன்படுத்தவே முடியல, இந்த பழுப்பை அதில் கீழே ரோட்டு கீழே புதைச்சி கொடுத்துருங்க. நீங்கள் சொன்னீங்களே எனக்கு காது கேட்சா நான் அப்படி அமைச்சு கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. இவர் நம்ம வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொன்னல, அதுதான் அவர் என்ன சொல்லிடுறாரு கேளு, இது என்னோட பணி இல்லை, இந்த ரோடு சாலை அமைக்கிறது மட்டும்தான் என்னோட பணி, அதனால் நான் சாலை மட்டும் அமைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் ரோடு போட்டுட்டு அவர் பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டார். இப்போது திரும்பவும் அந்த பைப் லைன் எடுத்து புதைக்கணுன்னா அந்த ரோடு நோண்டணும். புதுசாக போட்டாங்க பத்தியா, அந்த ரோடு நோண்டுனா தான் அந்த பைப் லைனை திரும்பவும் புதைக்க முடியும். அப்போ அந்த ரோடுக்கு 9 லட்ச ரூபாய் நிதி என்ன போகுது, திரும்ப 9 லட்ச ரூபாய் போட்டு? ஆமாம், அதுக்கு தான் இப்போ வர நிதியெல்லாம் போட்ட ரோடே திரும்ப போட வேண்டியது. இப்போ நோண்டி பைப் லைன் போச்சு, ரோடு டேமேஜ் ஆகிடும். இப்போ 10 வருஷம் திரும்ப அவரே ரோடு போடுவார். ஓ, அந்த பரோட்டா சூரிய மாதிரி போட்ட மாதிரி மொத்த கோடை அடிச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவார் அவர். அப்போ மக்கள் அந்த 9 லட்ச ரூபாய் நிதி அதுதான்ப்பா, ரோடு போட்டாச்சு இல்லை. ஓ, இவனோட வேலையை கோடு மேலே கோடு போடதான் வேலையே. அதனால தான் 30 வருஷம் இல்லை 100 ஆண்டுகளுக்கு ஆனாலும் மக்கள் குடிநீருக்காக போராடினே இருக்கணும், தரமான சாலை இல்லைன்னு போராடிக்கிட்டே இருக்கணும், கழிவுநீர் கால்வாய் இல்லைன்னு போராடிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடிக்கு அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கிட்டே இருக்கணும். இவங்க திரும்ப இதே வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க. சரி, லென்த்தாக போகுது. 2வது பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கொள்ளடிப்பானுங்க, ஆனால் பகல் நேரத்தில் கொள்ளையாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழிவுநீர் கால்வாய் அமைக்காமலே கழிவுநீர் கால்வாய் அமைச்ச மாதிரி பகல் கொள்ளை அழிச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அந்த பெயர் பலகை சொல்கிறியா? அந்த பெயர் பலகை தான் பகல் கொள்ளையாக இருக்குது. உனக்கு முழுசாக விஷயம் தெரியல. சமத்துவபுரத்தில் ஒரு முறை பெயர் பலகை வச்சாங்க, பார்த்துருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேண்ணா. என்ன, அதாவது அதை எழுதக்கூடிய நபர் அதிகமாக கிடைக்கிறது இல்லையா, அதனால் அந்த பணி நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வரணுமோ அதை எழுதிடுவார். அந்த பணி நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணி முடிந்ததாக அந்த இடத்துல பெயர் பலகை வச்சுருவாங்க. சரிங்க, அது மாதிரி ஒரு பெயர் பலகை அங்கே வச்சிருக்கிறார். அது வச்சு 2 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் நிதி காவவே போடலையே. அதுதான் பகல் கொள்ளை தைரியம். யார் என்ன கேள்வி கேட்பாங்கன்ற தைரியம். 3 லட்சம் ரூபாய் போட்டாரா நாமம்? நல்லா போட்டார் நாமத்தை. நல்லா பெயர் பலகையிலே ஒரு பெயர் பலகை வைக்கிறோம், அங்கே ட்ரைனேஜ் கட்டலை,
கரெக்டா? கட்டல. கட்டல. யார் கேட்பாங்கன்ற தைரியம். இப்போ நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா, அழிச்சிடுவார். பார்க்கலாம். அழிச்சிடுவார், அந்த பெயர் பலகை அழிச்சிடுவார். நான் 2வது விஷயம் முடிஞ்சது. 3வது. இப்போ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தரமான ஒரு சாலை அமைக்கின்ற பேரில் ஒரு மோசமான சாலை அமைச்சு மக்களை துன்புறுத்தி பல்வேறு மக்கள் அந்த குட்டையில் விழ வச்சது தான் என்னுடைய சாதனை. இப்போ 9 லட்சம் ரூபாய் நமக்கு நாம திட்டத்தில் 2 தெருவில் சாலை அமைக்கப்படுது பீம்ராவ் நகரில். அதாவது மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகக்கூடிய ராமாபாய் ஸ்ட்ரீட்டில் ஒரு சாலை, 2வது பீம்ராவ் நகர் ஸ்ட்ரீட்டில் ஒரு சாலை, 2 சாலை. இந்த சாலைக்கு 9 லட்சம், அந்த சாலைக்கு 9 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 18 லட்சம் ரூபாயில் புதிய காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி அங்கே நடைபெற்று இருக்கிறது. இதில் ராமாபாய் ஸ்ட்ரீட்டில் அமைக்கப்பட்ட சாலை அந்த பைப் லைனை புதைச்சி ப்ராப்பராக அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த சாலை அமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரைனேஜில் இருக்கக்கூடிய பைப் லைனை மண்ணுக்குள்ளே புதைச்சி அந்த மக்களுக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு குழா போட்டு மிக அருமையாக செய்து கொடுத்துருக்கலாம் அந்த பணியை. அதை செய்ய தவறிவிட்டார்கள். 1. 2வது, பீம்ராவ் நகர் தெருவில் பார்த்திங்கன்னா சாலை 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போட்டாங்க. அந்த சாலையில் என்ன பிரச்சனைன்னா, எல்லா வீட்டாண்டும் தண்ணி தேங்குதுன்னு ஒரே பிரச்சனை. போட்ட சாலையை ஒழுங்காக போடலை, எல்லார் வீட்டாண்டையும் தண்ணி குட்டை போல் தேங்குது. ஏற்கனவே இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த தண்ணி தேங்கினோடனே என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். சைடில் 2 கழிவுநீர் கால்வாய் மீண்டும் 9 லட்சம் ரூபாயில் புதிய ரோடோடு சேர்த்து கழிவுநீர் கால்வாயும் கட்டப்பட்டது. அந்த கழிவுநீர் கால்வாயெல்லாம் உடைச்சி ரோட்டில் தங்குற தண்ணியெல்லாம் வெளியேற்றத்துக்கு வழிவகை செய்கிறாங்க. இதில் முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுநீர் கால்வாய் இப்போ பாருங்கள், ஒரு ஃபோன் ஹைட்டு கூட இல்லை கழிவுநீர் கால்வாய். ஒரு மொபைலே மிஞ்சி போனால் 6 இன்ச்சு இருக்குங்களா, ஒரு 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சு உயரம் கூட இல்லை அந்த ட்ரைனேஜ். பாருங்கள் அதனோட அவல நிலை. இது போல் மக்கள் வரி பணத்தை முறையாக பயன்படுத்தாமல் தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதனால் தாமட்டமாக சமாளிச்சிருவாங்க. ஒரு மனிதனுக்கு அவ்வளோ வளர்ச்சி, தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும். அதனால தான் கிராமம் வளரல. இந்த கிராமத்தில் கிராமம் வளராது, தனிப்பட்ட தனிநபர்கள். அந்த வில்லேஜ் விஞ்ஞானி தான் வளர்ந்துன்னு போவார், கிராமம் வளராது. அதனால தான் கிராமம் சுத்தமாக வளர்ச்சி அடையவில்லை. போட்ட சாலையே மீண்டும் மீண்டும் நான் தலைவராக வந்து சாலை போட்டேன், நீ கவுன்சிலர் வந்து சாலை போட்டேன்னு போட்டி போட்டு சாலைகளை அமைக்கிறார்கள். அது தரமற்ற சாலைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மீண்டும் அதே பணிகளை செய்வதனால் கிராமத்தின் முக்கிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியாமல் இந்த சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் இதிலேயே மக்களின் வரி பணம் எல்லாம் வீணடிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த பிரச்சனை என்னன்னு, அடுத்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட வாட்டர் டேங்க். ஆமாம், அந்த வாட்டர் டேங்கை எந்த நேரத்தில் அமைத்தார்கள், கொட்டும் மழையில் அமைத்தார்களான் என்று தெரியவில்லை. அதாவது முக்கிய இஷ்யூ என்னன்னா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு வாட்டர் டேங்க் அமைக்கிறாங்க. அந்த வாட்டர் டேங்கை அமைத்து 2 வருஷத்தில் கடந்த புயல் காற்றில் அந்த வாட்டர் டேங்கோட அந்த ஃபவுண்டேஷன் டேமேஜ் ஆகி அந்த டேங்க் வந்து சாஞ்சிச்சு. கீழே சாஞ்சதுனால மக்கள் வந்து இந்த டேங்க் வந்து மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சதுனால மீண்டும் புதிய இடத்திற்கு, வேறு ஒரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணி வாட்டர் டேங்க் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேங்க் அவர்களாக அமைக்கப்படவில்லையே, மக்கள் கோரிக்கை வைத்த பிறகுதான் அந்த டேங்கை வந்து நீங்கள் மாற்றி வச்சிங்களே தவிர கேட்டால் தான் செய்வீங்களா? அதுக்கான நிதி வீணடிக்கப்பட்ட நிதி தான். அதுக்கான நிதி இப்போ அங்கிருந்து கட்டும்போது ஒரு நிதி, எல்லாமே மக்கள் வரி பணத்தை இப்படி எல்லாம் அப்போ கட்டும்போதே தரமாக கட்டியிருக்கலாம்ல. அதை இப்போ குடிநீர் தொட்டி வைக்கும் போதே கட்டணம் வச்சிருக்கலாம்ல. இப்போ அதுக்கு ஒரு பில்லை போடுவீங்க, இதுக்கு ஒரு பில்லு போடுவீங்களா? இதே தான் உங்கள் வேலையாப்பா? அப்படியெல்லாம் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும். இப்போ நாங்கள் மட்டும் ஊரில் பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்குது, எப்படி அது? கிராமம் அப்படியே தான் இருக்குது. கிராமம் அப்படியே தான் இருக்குது. தலைவர் கவுன்சிலர் ஆனவங்க மட்டும் கோடியில் புரள்றோமே, சொத்தா வாங்குறோமே, எப்படி இனி வாங்க முடியுமா? மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் வந்துட்டீங்களா, அப்புறம் எப்படி வாங்க? அதெல்லாம் பார்த்துருவோம், இந்த எலெக்ஷனில் பார்த்துருவோம், மக்கள் பதில் சொல்லுவாங்க இதுக்கு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள்.
தெரியலையே. உங்களுக்கு தெரியாது, நான் இவ்வளோ இடத்துல ஆய்வு பண்ணியிருப்பீங்க. இப்போ முக்கிய பிரச்சனை, அதாவது ஒரு பொது கிணறு அந்த பகுதியில் இப்போ நிறைய குடிநீர் பிரச்சனை அந்த பகுதியில் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை சூழ்ந்து குடிநீர் பிரச்சனைக்காக குறைந்தது ஒரு 20 பெண்கள் மற்றும் அந்த பகுதியோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் போயிட்டு அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்தார்கள். இன்று நடைபெற்ற ஒரு விஷயம் இது. அந்த பீம்ராவ் நகர் பகுதியில் ஒரு பொது கிணறு இருக்கிறது. கிணறுன்றது இன்றைக்கி வந்து சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது, அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை தூர்வாரி சுத்தம் செய்து அதை சரி செய்து அந்த கிணற்றிலிருந்து மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும். மக்களுக்கு அதை குடிநீர் விநியோகம் செய்தால் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அளவு குடிநீரை விநியோகம் செய்ய முடியும் என்பது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்தை ஏற்பீங்களா? செய்யணும். அதாவது ஒரு போரில் நீங்கள் தான் ஊராட்சி முழுவதும் 300 போர் போட்டுன்னு சொல்லி போய் கணக்கு காட்டும்போது இந்த கிணறு தூர்வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கிணறு எப்படி தூர்வாருங்க? போலியான பில்கள் போட்டு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியறது கிடையாது. மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது கிடையாது. இது எல்லாம் தெளிவாக மக்களுக்கு கொண்டு சென்று வரும் காலங்களில் இது போன்று மக்கள் வரி பணத்தை வீணடிக்கக்கூடிய நபர்கள் இந்த பொய்கை ஊராட்சியில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்மை போன்ற இளைஞர்களின் தலையாய கடமை. அதை இன்னைக்கு செய்ய நம்ம தவறி விட்டோம் என்றால் இன்றும் பல ஆண்டுகள் மக்கள் இதே சூழ்நிலை தான். குடிநீர் பிரச்சனை அடுத்த கட்ட நல்லதை பற்றியே சிந்திக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ கவுன்சிலரோ இல்லை. அதையெல்லாம் உருவாக்க வேண்டிய கடமை இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை இந்த பொய்கை வில்லேஜ் யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு பகுதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.